வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. கண்டிப்பா. இந்த உரையாடல் முக்கியமா உங்களுக்காகவே, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த டாபிக் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம அலச போற மூல ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, வேதாத்ரியின் ஒருங்கிணைப்பு ஆன்மீகம், அரசியல் மற்றும் உலக நலம் அப்படிங்கிற தலைப்புல வந்த கட்டுரைகள், அப்புறம் சில குறிப்புகள் தான். அது ரொம்ப ஆழமான ஒரு டாக்குமெண்ட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? உலகத்தை விட்டு விலகி, குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது ஒரு மலை உச்சிக்கு போய் கண்ண மூடி தியானம் பண்றது. இதுதானே ஆன்மீகம்னு ஒரு பொதுவான தவறான எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா. அது ரொம்ப வருஷமா நம்ம சமுதாயத்துல ஊறிப்போன விஷயம். ஆனா உண்மையான ஆன்மீகம்ங்கிறது அறிவியலையும் அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு நிஜ வாழ்க்கையோட பிரச்சனைகளை தீர்க்கிறது தான். அத வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கை நிகழ்வுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இது விரிவாக பார்ப்போம். ஒரு காலத்துல நமது சமூகத்துல மத நம்பிக்கைகள் அப்படிங்கிற பேர்ல இருந்த மூட நம்பிக்கைகள் அறிவியல் வளர்ச்சியை எப்படி தடுத்து நிறுத்துச்சு அப்படிங்கிற வரலாற்று பின்னணியோட நாம் இதை தொடங்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிறது மிக அவசியம். ஏன்னா அறிவியலையும் உலகியல் அறிவையும் புறக்கணிச்சிட்டு வெறும் சடங்குகளுக்குள்ள ஒரு சமூகம் சுருங்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமது இந்திய வரலாறே ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆமா, நம்ம நிறைய இழந்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களுக்கு நாம அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததால தான் சமூகம் அறிவுபூர்வமா சிந்திக்காம அப்படியே முடங்கி போனது. அந்த முடக்கத்தை சாதகமா பயன்படுத்தி தான் ஆங்கிலேயர்கள் மிக எளிதா நம் நாட்டை படிச்சு ஆள முடிஞ்சது. ரொம்ப உண்மையான ஒரு பாயிண்ட் இது. சமூகத்துல உள்ள இந்த மூட நம்பிக்கைகளை உடைக்காம வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டும் கிடைச்சி எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறத அன்றைய சமூக சீர்திருத்தவாதிகள் ஆழமா உணர்ந்திருந்தாங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னா அந்த சதி அப்படின்னு சொல்லப்படுற உடன்கட்டை ஏறுதல் வழக்கம். ஆமா, ஒரு மிக கொடூரமான பழக்கம் அது. நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் பதறுது. கணவன் இறந்தா மனைவியை எரியும் சிதையில தள்ளுற அந்த வழக்கத்தை ராஜாராம் மோகன் ராய் மிக கடுமையா எதிர்த்து போராடினார் இல்லையா? கண்டிப்பா. அவருடைய அந்த இடைவிடாத தர்க்கங்கள் அப்புறம் போராட்டத்தோட விளைவாக தான் அன்றைய பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலான வில்லியம் பென்டிக் பிரபு இந்த வழக்கத்தை சட்டப்பூர்வமா தடை செஞ்சாரு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த தடை சட்டம் வந்த பிறகு அதை எப்படியாவது நீக்கிவிடணும் அப்படின்னு சில எல்லை கட்டிய ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் முற்பட்டாங்க. ஆமா, பழமைவாதிகள் எப்பவுமே அப்படி ஒரு முயற்சி எடுப்பாங்க. அவங்க வேதாத்ரி மகரிஷியிடம் சென்று இந்த தடையை நீக்க ஆதரவு கேட்டு கையெழுத்து கேட்டப்போதான் அவர் அந்த ஒரு சூப்பரான கேள்வியை முன் வச்சார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். நான் தாராளமாக உங்கள் மனுவில் கையெழுத்து போடுகிறேன். ஆனால் மனைவி இறந்தால் உயிருடன் இருக்கும் கணவனையும் நெருப்பில் தள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு வரியை மட்டும் அதில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, ஒரு செக்மேட் வச்சிட்டாரு. இன்றைய கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் போடுற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதுல உள்ள ஓட்டைகளை அம்பலப்படுத்துவது போல ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதியான அவர் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி ஒரு அற்புதமான உத்தி. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், ஆன்மீகம் அப்படிங்கிறது மென்மையா பேசுறது, எல்லாவற்றிற்கும் அமைதியா தலையாற்றுறது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட், ஒரு சாதுவான பிம்பம். ஆனா தேவையற்ற மனிதநேயமற்ற பழக்கங்களை மிக கடுமையா எதிர்க்கிறதும், தங்களை அதிகாரம் மிக்கவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிற அரசியல்வாதிகளை நேருக்கு நேர் நின்னு தைரியமா எதிர்கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நிரூபிக்குது. கண்டிப்பா. அவர் கேட்ட அந்த ஒரு வரி அந்த ஒட்டுமொத்த பிற்போக்கு கூட்டத்தோட வாயையும் அடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம சமூக நீதியையும் ஆன்மீகத்தையும் எப்படி ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வரைபடத்தையும் கொடுத்தது. சோ அந்த தைரியம் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில தலையிட்டு நியாயம் கேட்டதோட நிக்கல, சமூக சீர்திருத்தத்தில் அவர் காட்டின தைரியம் எப்படி தேசத்தோட பொருளாதார மற்றும் உலக பாதுகாப்பு விவகாரங்களிலும் எதிரொலித்தது அப்படின்னு நம்ம விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம். ஆமா, ஏன்னா ஒரு சமூக பிரச்சனையை தீர்க்க முற்படும்போது அதற்கான ஆணிவேர் அந்த நாட்டின் ஒட்டுமொத்த அமைப்புல இருப்பது அவர் உணர்ந்திருக்கிறார். அதான் ஒரு ஆன்மீகவாதி எதற்காக பொருளாதாரம் பற்றி பேச வேண்டும்,
எப்படி தேசத்தின் பொருளாதார விவகாரங்களில் தலையிட்டு ஆலோசனை சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மலைப்பா இருக்கு. ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையோட நேரடியாக தொடர்புடையது அப்படிங்கறத அவர் மிக தெளிவா புரிஞ்சிருந்தார். ஓ, அதனாலதான் அவர் அந்த பொருளாதார விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாரா? ஆமா. உதாரணத்துக்கு இந்தியா மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்ச காலகட்டத்தை எடுத்துக்குவோம். அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சு நாட்டை எப்படி அந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்பது அப்படின்னு அரசியல்வாதிகளும் பொருளாதார நிபுணர்களும் திணறிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அது. அந்த சமயத்துல மகரிஷி அவங்க ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை வழங்கினாரு. உலக சந்தையில தங்கத்துக்கு மிக அதிக மதிப்பு இருக்கு. ஆனா நமது நாட்டுல பெருமளவிலான தங்கம் மக்களோட வீடுகள்ல முடங்கி கிடக்குது. நம்ம ஊர்ல தங்கம் மேல இருக்கிற மோகம் அப்படிப்பட்டது. எக்ஸாக்ட்லி. அந்த முடங்கி கிடக்கும் தங்கத்தின் மதிப்பை பொருளாதார ஓட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல அவர் அரசியல்வாதிகளுக்கு முன்வைத்தார். இத கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். எனக்கும் தங்கு கட்டுப்பாட்டுக்கும் அல்லது பொருளாதார கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஆலோசனையின் விளைவாகத்தான் அப்போதைய கோல்ட் கண்ட்ரோல் ஆக்ட், அதாவது தங்கு கட்டுப்பாட்டு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான சட்டம். அது அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பெரிதும் உதவியது அப்படின்னு மூல ஆதாரங்கள் சொல்லுது. ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் நாம் அன்றாடம் கடையில வாங்குற அரிசி, பருப்பு முதல் பெட்ரோல் வரை அனைத்தின் விலையும் பல மடங்கு உயரும். இதத்தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். ஒரு சாமானியனின் வாங்கும் திறனை, அவனது அன்றாட பிழைப்ப ஒரு ஆன்மீகவாதி இவ்வளவு துல்லியமா உணர்ந்து பொருளாதார தீர்வு வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே சமயம் அவர் வெறும் தேசிய பொருளாதாரத்தோடு நின்னுடல. அவரோட சிந்தனை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு பாருங்க. எப்படி? உள்நாட்டு பொருளாதாரத்தை நாம் எவ்வளவுதான் பலப்படுத்தினாலும் உலக நாடுகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் எந்த ஒரு நாடும் நிரந்தர அமைதியையோ வளர்ச்சியையோ அடைய முடியாது அப்படின்னு அவர் கணித்தார். ஓ, உலக அளவிலான பார்வை. ஆமா. அதனாலதான் ஐக்கிய நாடுகள் சபையில அவர் உரையாற்றிய போது ஒரு பெரிய விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஐநா சபையில என்ன சொன்னாரு? உலக நாடுகளை பாதுகாக்க ஒவ்வொரு நாடும் தனித்தனி ராணுவங்களை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான பணத்தை செலவிடுவதை விட உலகத்திற்கே ஒரே ஒரு உலகளாவிய ராணுவம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு மிக அழுத்தமாக பதிவு செய்தார். ஆஹா, ஒரே ஒரு உலக ராணுவமா? ஆமா. அமைதியை பற்றி பேசியதற்காகவே அவருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்தன அப்படிங்கிறது தான் இதில் உள்ள முரண். தங்களுக்குள் எல்லைகளாலும் மொழிகளாலும் மதங்களாலும் வளங்களுக்கான ஆசையாலும் இவ்வளவு பிரிந்து கிடக்கின்றன. எப்போது எந்த நாடு எந்த நாட்டை ஆக்கிரமிக்கும் என்ற பயம் அனைவருக்கும் இருக்கு. ஆமா, உலக அரசியல் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்க ஒற்றை ராணுவம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு கற்பனைவாதம், அதாவது ஒரு யூட்டோப்பியன் ஐடியா அல்லவா? இது எப்படி நிஜத்துல சாத்தியமாகும்? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு கற்பனைவாதம் போலத்தான் தோணும். ஆனா இதன் பின்னாடி உள்ள கணிதத்தையும் தர்க்கத்தையும் நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். என்ன தர்க்கம் அது? நாடுகள் தங்களுக்குள் சண்டையிடுவதற்காக தங்கள் பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு பங்கை ஆயுதங்கள் வாங்குவதற்கும் ராணுவத்தை பராமரிக்கவும் செலவிடுறாங்க. பல $1 ட்ரில்லியன் அழிவுக்காக செலவிடப்படுது. அது உண்மைதான். நம்ப முடியாத அளவுக்கு பணம் அதுல போகுது. அந்த செலவை உலக அளவில ஒருங்கிணைத்து அதை ஆக்கப்பூர்வமான வழியில, அதாவது விவசாயம், கல்வி, மருத்துவம் போன்ற உலக மக்கள் அனைவரின் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தினால் உலகில் வறுமை என்ற ஒன்றே இருக்காது என்பதுதான் அவருடைய அந்த சிந்தனையின் அடிப்படை. ஓ, அந்த ராணுவ செலவை மக்கள் நலனுக்கு மாத்துறது. எக்ஸாக்ட்லி. மனிதகுலம் அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேச எல்லைகளை கடந்த இதுபோன்ற ஒரு உலகளாவிய தொலைநோக்கு பார்வைதான் எதிர்காலத்திற்கான ஒரே தீர்வு. ஆமா, தேச பொருளாதாரம் முதல் உலக ராணுவம் வர அவருடைய பார்வை இவ்வளவு விரிவாக இருந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படாத ஆன்மீகம் என்பது ஒரு மாயை அப்படிங்கிற அவருடைய ஆழமான நம்பிக்கைதான். கரெக்ட். ஆன்மீகம் என்பது ஏதோ வானத்திலிருந்து குதித்த விஷயம் அல்ல. அது இந்த மண்ணில் வாழும் மனிதர்களின் வலியை புரிந்து கொள்வது என்பதை மூலக்கட்டுரையும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. ஏன் ஒரு ஆன்மீகவாதி பொருளாதாரம் மற்றும் ராணுவம் பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதில் இதுதான். இது ஒரு மிக முக்கியமான கட்டம். எப்படி முன்பு கடவுள் என்ற பெயரில் உலக அறிவை வளர்க்காமல் சடங்குகளில் மாட்டிக்கொண்டோமோ அதேபோல இன்று பலரும்
ஆன்மீகம் என்ற குறுகிய எல்லைக்குள் தங்களை அடைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மாயக்குள்ள வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இந்த கட்டுரையில ஆசிரியர் குறிப்பிட்டுள்ள வெங்கடேஷ் ஐயா என்பவர் மட்டும்தான் இந்த எல்லையை தாண்டி ஒரு விரிவான சிந்தனையை கொண்டிருந்தார் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார். உலக அறிவில்லாமல் தங்களை ஆன்மீகவாதிகளாக காட்டிக்கொள்வது சமூகத்திற்கு மட்டுமல்ல, அவர்களுக்கே எந்த வகையிலும் உதவாது. இத பத்தி பேசும்போது இந்த கட்டுரையாளர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை மிகவும் நேர்மையாக பதிவு செய்திருப்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவர் சொல்றாரு, நான் ஆன்மீகத்தில் வெற்றி பெற்றேன். என் மனம் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது உண்மைதான். ஆனால் உலக அறிவு இல்லாததால் நிஜ வாழ்க்கையில் நிறைய தோற்றுவிட்டேன் அப்படின்னு. தன்னுடைய தோல்வியை அப்படி வெளிப்படையா ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். கண்டிப்பா தனது தோல்வியை இப்படி பகிரங்கமாக ஒப்புக்கொள்வது பெரிய விஷயம். இத வாசிக்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தான் நினைவுக்கு வருது. அதாவது உலக அறிவு இல்லாத ஆன்மீகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காரின் என்ஜினை மிக சுத்தமாக அருமையாக டியூன் செய்து வச்சிருக்கோம். என்ஜின் சத்தமே இல்லாமல் மிக அமைதியாக ஓடுகிறது. இதுதான் ஆன்மீக வெற்றி அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, சூப்பர். ஆனா அந்த காரை ரோட்ல இறக்கி டிராஃபிக்ல எப்படி ஓட்டுவது, எந்த திசையில திருப்புவது அப்படிங்கிற உலக அறிவு, அதாவது அந்த ஸ்டியரிங் வீல் இல்லாத காரை ஓட்டுவதற்கு சமம் இது. கால் எவ்ளோ சிறந்த என்ஜினை கொண்டிருந்தாலும் ஸ்டியரிங் வீல் இல்லாட்டி அது பயணிக்க தெரியாம விபத்துல தான் முடியும் இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு அது. அந்த என்ஜின் நல்லா இருந்தும் கார் உபயோகப்படாம போயிடும். எக்ஸாக்ட்லி. ஆன்மீக அறிவு மட்டும் இருந்து உலக அறிவு இல்லாவிட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை. உலக அறிவும் மனிதநேயமும் மட்டுமே உள்ளவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தையும் பின்பற்றாவிட்டாலும் கூட குடும்பத்திற்கும் சரி, நாட்டிற்கும் சரி மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த ஆசிரியர் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதைத்தான் நாம் நமது வரலாற்று நாயகர்களிடமும் பார்க்கிறோம். விவேகானந்தரும் சரி, பாரதியாரும் சரி, 2 பேருமே ஆன்மீகவாதிகர்தான், மிகச்சிறந்த அறிஞர்கள்தான். ஆனால் நடைமுறை சமூக பார்வையில் பாரதியார் ஒரு படி மேலானவர் என்று இந்த கட்டுரை வாதிக்கிறது. ஓ, பாரதியார ஒரு படி மேல வைக்கிறாங்களா? அதற்கான காரணத்தையும் ஆதாரபூர்வமாகவே கொடுத்திருக்காங்க. ஆமா, ஆன்மீகத்தை வெறும் தத்துவமாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கான கருவியாக பார்த்தார் பாரதியார். காடனை மாடனை போற்றும் அறிவிலி அப்படின்னு மூட வழிபாட்ட மிக கடுமையா சாடியதும் அவர்தான். ஆமா, அவருடைய கவிதைகள்ல அது ரொம்ப தெளிவா தெரியும். அதே போல 1000 உண்டு இங்கு சாதியனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நிதி என்று அவர் கேட்ட கேள்வி மிக முக்கியமானது. சாதி பிரிவினையால் மக்கள் தங்களுக்குள் அடித்து கொண்டால் நாடு எளிதாக அந்நியர்களுக்கு அடிமைப்படும் என்ற அந்த வரலாற்று உண்மையை நாம் தொடக்கத்தில் பேசிய அந்த ஆங்கிலேயர் ஆதிக்கத்தோடு ஒப்பிட்டு எச்சரித்தது அவர்தான். பாரதியின் இந்த சமூக பார்வைதான் அவரை தனித்து காட்டுகிறது. சமூக அவலங்களை தட்டி கேட்காத ஆன்மீகம் முழுமையடையாது என்பதற்கு இதுவே சான்று. கரெக்ட். ஆனால் இதையெல்லாம் நாம் கேட்கும்போது ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அந்த உலக அறிவு, மனிதநேயம், சமூக பார்வை இதெல்லாம் அன்றைய காலகட்டத்திற்கும் அன்றைய விடுதலை போராட்டத்திற்கும் பொருந்தியது சரி. ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கும் குறிப்பாக தற்போதைய பூகோள அரசியலுக்கு, அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ்க்கு இது எப்படி பொருந்துகிறது? அதுதான் நாம் இப்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். அந்த உலக அறிவுங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி பொருந்தும்னு பார்க்கலாம். சமீபத்துல வேதாத்ரி குழுவுல ஒரு ஆழமான விவாதம் நடந்ததாக ஒரு குறிப்பு இருக்கு. என்ன விவாதம் அது? அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றங்களுக்கு இந்தியா பகிரங்கமாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சிலர், தலைவர்கள் உடனடியாக எதையும் சொல்லிவிட முடியாது, சர்வதேச உறவுகள், வியாபார ஒப்பந்தங்கள் என பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன என்று தயங்கி இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. அந்த தயக்கத்தில்தான் உலக அரசியலின் நிஜம் உறங்கி கிடக்கிறது. நமக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் என்று பலர் நினைக்கலாம். ஆமா, பொதுவா சாமானிய மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உலகம் என்று ஒரு வலையமைப்பாக இணைந்து விட்டது. அங்கே போர் மூண்டால் சப்ளை செயின் அருந்து, இங்கே நமக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போதுதான் அந்த போரின் வலி சாமானியர்களுக்கு புரிகிறது. ஆமா, விலைவாசி ஏறும்போதுதான் நமக்கு அதோட தாக்கம் தெரியுது. நம் நாட்டில் நேரடியாக குண்டுகள் விழும்போதுதான், அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியில் உயிர் வாழ போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் உலக அரங்கில் நமது நாட்டின் உண்மையான பலம் என்ன, நமது நிலை என்ன என்பதை நாம் உணர்கிறோம்.
போர் என்பது ஏலோ செய்தித்தாள்ல படிச்சுட்டு பக்கத்து திருப்பு கடந்து போகும் விஷயம் அல்ல. மூல ஆதாரத்தில் உள்ள புள்ளி விவரங்களை பார்த்தா பகீர்னு இருக்கு. தற்போதைய இந்த தொடர் போரினால் குறைந்தது 1,00,000 பேராவது இறந்திருப்பார்கள். 4,30,00,000 மக்கள் உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அதிர்ச்சியூட்டும் புள்ளி ஓரங்கள் இதெல்லாம். இவை வெறும் எண்கள் அல்ல, ஒவ்வொன்றும் சுவாசித்த உயிர். ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உலகின் எந்த மூலையில் ஒரு மனிதன் வலியை அனுபவித்தாலும் அது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான உலக அறிவு. அந்த வலியை உணர்ந்து அதற்கான தீர்வை நோக்கி தன் சிந்தனையை செலுத்துவதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்படியென்றால் இவ்வளவு பெரிய உலக பிரச்சனைகளுக்கு மத்தியில் தனி மனிதனாகிய நாம் என்ன செய்துவிட முடியும்? ஒரு சாதாரண குடிமகனாக நாம் செய்யக்கூடியது என்ன? இதையெல்லாம் பார்த்து பெருமூச்சு விடுவதைத் தவிர வேறு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச காரியம் உலக அமைதிக்காக பிரார்த்திப்பதுதான். வாழ்க வளமுடன் என்று மனதார ஆத்மார்த்தமாக ஒட்டுமொத்த உலக மக்களையும் வாழ்த்துவதுதான் நாம் செய்யக்கூடிய முதல் படி என்று மூலக்கட்டுரை பரிந்துரைக்கிறது. அது வெறும் உதட்டளவில் சொல்லும் வார்த்தையாக இல்லாமல் ஒரு ஆழமான உணர்வாக வெளிப்பட வேண்டும். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் வெளிப்படுத்தும் எண்ணங்களுக்கு ஒரு கூட்டு வலிமை உண்டு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் தான் சமூகத்தில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். வன்முறையை விட அமைதிக்கான கூட்டுச் சிந்தனைக்கு சக்தி அதிகம். ஆஹா, இதுவரை நாம் பார்த்தது எல்லாம் ஒரு தொகுப்பா ஒன்றாக இணைத்து பார்ப்போம். ஆன்மீகம் என்பது ஏதோ மலை உச்சியில் அமர்ந்து தனிமையில் முக்தி தேடுவதல்ல. கரெக்ட். சமூகத்தின் மூட நம்பிக்கைகளை, குறிப்பாக சதி போன்ற கொடூரங்களை எதிர்த்து போராடுவது. ஒரு நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க தேவையான நடைமுறை வழிகாட்டுதல்களை வழங்குவது. அந்த தங்க கட்டுப்பாடு மாதிரி உலக நாடுகள் சண்டையிடுவதை தடுக்க ஒற்றை இராணுவம் என்ற மாற்று சிந்தனையை முன்வைப்பது. ஆமா. மற்றும் உலக அரசியலையும் போரின் பாதிப்புகளையும், அது சிலிண்டர் தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, பல கோடி மக்களின் பட்டினியாக இருந்தாலும் சரி, அவற்றை புரிந்து கொண்டு மனித நேயத்தோடு செயல்படுவது. இது அனைத்தின் ஒருங்கிணைப்புதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை இன்று மிகத் தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஆமா, அறிவியலையும் உலக நடப்புகளையும் மனிதர்களின் அன்றாட பாடுகளையும் புறக்கணிக்கும் எந்த ஒரு தத்துவமும் முழுமையடையாது என்பதை வேதாத்ரி மகரிஷியின் சிந்தனைகளும் இன்றைய நமது விவாதமும் மிகத் தெளிவாக கற்றுத்தருகின்றன. இப்போது இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி. நேராக உங்களையே பார்த்து ஒரு புதிய சிந்தனையை தூண்ட விரும்புகிறேன். சொல்லுங்க. நடைமுறை வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதும் மனித குலத்தின் நலனுக்காக செயல்படுவதும் தான் உண்மையான ஆன்மீகம் என்றால், ஒருவேளை எந்த ஒரு கோவிலுக்கும் செல்லாத, எவ்வித வழிபாடும் செய்யாத, ஆனால் மக்களின் பசியை போக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியோ அல்லது சமூக சேவகரோ தன்னை ஆன்மீகவாதி என்று அழைத்துக் கொள்ளும் பலரை விட மாபெரும் ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா? இதை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் சிந்தனைகளை தூண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன்.